வணக்கம். தமிழ் புட்கானல்ல கடலைப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டிஃபரெண்டான குருமா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த குருமாக்கு கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். 3 மணி நேரமா ஊற வச்ச 150 கிராம் கடலைப்பருப்பு, கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், முக்கால் கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சதுனாலையும் நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்திருக்கிறதுனாலையும் ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசில்லையே வெந்துரும். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். ஹை பிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கங்க. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்தது இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 5-6 புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. அதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு 3 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அடுத்து இதுல நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், மிக்ஸி ஜார கழுவி 1/2 கப் தண்ணி, இன்னொரு 1/2 கப் தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா கொதிச்சு தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி பண்றதுக்கு 1/4 கிலோ வெள்ளை கொண்ட கடலைய வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுள்ள இஞ்சிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 8ல இருந்து 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 6-7 முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், இத தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிரேவிய நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறி வரணும். அது வரையும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலை இலைகள்,
அதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு வதக்கிக்கங்க. இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம், இந்த அளவு சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு, மூடி வச்சிருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய், தக்காளி விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஊற வச்ச கொண்டக்கடலையில உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுல 200 ml டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 இருந்து 6 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஒருவேளை இந்த அளவு வேகலைன்னா நீங்க மறுபடியும் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்து விட்டுட்டு சிம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டலாம். நல்ல கம கமன் வாசனையா சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குருமாக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே லேசா வறுத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து எல்லாத்தையுமே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்தி எடுத்துட்டு இப்ப இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி குருமாவை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை,
இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதில் 200 கிராம் தக்காளியை சேர்த்துட்டு 200 கிராம் தக்காளியை கொஞ்சம் இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இது கூட கொஞ்சமாக கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா, மிளகு, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த காரம் சரியாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்குறேன். அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவு உப்பு சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு இது கூட 1 கப் தண்ணி சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்கிற தண்ணி 250 ml இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குருமா திக்காக இருக்கிறதுனால இன்னொரு 100 ml தண்ணி சேர்க்குறேன். அடுத்து இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா கமன் வாசனையாக இருக்குது. இதில் மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமன் வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் கொண்டக்கடலை குருமா. இந்த பாத்திரத்தில் கட் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், இது கூட கொஞ்சமாக கல் உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரோட கொண்டக்கடலை சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு இந்த குக்கரில் 8 மணி நேரமாக ஊற வச்ச 1/4 கப் கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 4 விசில் வந்துடுச்சு. கொண்டக்கடலையெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி 1 நிமிஷமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நம்ம சேர்த்த இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கிளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடையே சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டால் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் மசாலாவோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவரை குழைய வேக விட்டுறாதீங்க, அதனுடைய டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 7-8 முந்திரி, 15 நிமிஷமா ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே கிரேவி கொஞ்சம் திக்காகி வரும். அதனால நான் 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அது கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுடைய திக்னஸ்க்கு தகுந்தபடி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் குருமாவுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையோட சுவையான காலிஃப்ளவர் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை தேங்காய் பால் குருமா பண்ண போறோம். இந்த குருமாவை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை. எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட கேஸ்கட் போடாம மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல பச்சை வாசனை போக 5 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல 8 மணி நேரம் ஊற வச்ச 150 கிராம் கொண்டக்கடலைய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இத மசாலாலாம் நல்லா பெரட்டிட்டு முக்கால் கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, மூடி போட்டுடலாம். கேஸ்கட் போட்டு மூடி போட்டிருக்கேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வரட்டும். இந்த கொண்டக்கடலை சாஃப்டா வேகணும். அதனால 5 விசில் வேக வச்சா சரியா இருக்கும். ஒருவேளை வேகலைன்னா நம்ம மறுபடியும் ஒரு விசில் வேக வச்சுக்கலாம்.
கொண்டக்கடலை நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறதுனால இதுக்கு நம்ம கொண்டக்கடலை சேர்த்து குழம்பு ரெடி பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 3/4 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. சிம்ல வச்சு லைட்டா கொதி வரும்போது இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால். லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையா சுவையான கொண்டக்கடலை தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி மசாலா பண்ண போறோம். இந்த பேன்ல 1/4 கிலோ பச்சை பட்டாணி, முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது 7 இருந்து 8 நிமிஷம் வேகட்டும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. பட்டாணி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. வெந்த இந்த பச்சை பட்டாணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல ஒரு 15 நிமிஷமா ஊற வச்ச 10-12 முந்திரி, 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால்ல கொஞ்சம் பாலை மட்டும் சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிந்ததும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரையும் வதங்கட்டும். லைட்டா கலர் மாதிரி சாஃப்டா வதங்கினதும் இதுல 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். 2 நிமிஷமா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சு வச்சிருங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச தக்காளி விழுது இதுல சேர்க்கிறேன். சிம்லையே தக்காளி விழுது 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இதுல வேக வச்ச பச்சை பட்டாணி, பால் அரைச்ச முந்திரி விழுது, மீதி உள்ள பாலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வெந்து ஓரளவு திக்காய் வரட்டும். பால்ல முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மசாலா. நம்ம முந்திரி சேர்த்ததுனால நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் குருமா பண்ண போறோம். ஸ்டவ்ல பேன் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதுல 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்திருக்கேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. கறிவேப்பிலை, 3 கீர்ன பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது,
வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சிட்டோம்னா வேகமாக வதங்கிடும், குருமாவோட கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடைக்கும். குருமாவுக்கு தக்காளி இந்த அளவு போதும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி விழுதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா காய் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட், 1/2 கப் கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர். காய்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா 3 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். 3 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது கூட 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வெந்து வரணும், அதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். காய் வெந்துட்டு இருக்கும்போது தேங்காய் விழுது அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி 4, 20 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா. இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. சேர்த்த எல்லா காயுமே இதில் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தேங்காய் விழுதில் சேர்த்துருக்கிற இந்த கசகசா முந்திரி இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குருமாவும் நல்லா க்ரீமியாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமாக கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்க்குறதும் குருமாவுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் கடைசியாக சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.